ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் வெல்லம், ஒரு கப் உடச்சக்கடலை, அப்புறம் 2-3 கை கரண்டி வந்து நெய். அவ்வளோதான். 3 பொருட்கள் தான் போதும். இந்த ஸ்வீட் நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப்பு உடச்சக்கடலை எடுத்து அதை வந்து நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கப் வெல்லத்தை வந்து நம்ம தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதை ஒரு கப் வெல்லத்துக்கு ஒரு கப் தண்ணி அதை ஊற்றி நம்ம வந்து நல்லா வந்து தண்ணி ஆனாலே போதும். வெள்ளை தண்ணி நம்ம ரெடி பண்ணாலே போதும். இதுக்கு வந்து பாகுபதெல்லாம் எதுவுமே வேணாம். வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சதுமே அதை வந்து வடிகட்டிட்டு அதே பேனில் ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு கப்பு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி அதை வந்து பவுட்ராக்கி வச்சோம் பார்த்திங்கன்னா உடச்சக்கடலை, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கே. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடச்சக்கல்லையும் வெல்லமும் வந்து கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ஒல்லியாக இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப குண்டாவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு. இது பாருங்கள், நம்ம ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி வந்து நம்ம நெய் எல்லாமே நம்ம வந்து ஊற்றின நெய் எல்லாமே அப்சர்வ் ஆகி இது மாதிரி வந்து திரண்டு வரும்போது நம்ம வந்து இந்த அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இது. நம்ம நிறையா வந்து ஸ்வீட்டில் வந்து சர்க்கரை கலந்து கொடுத்தத விட வெல்லம் கலந்து நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அது வந்து இரும்பு சத்து இருந்தனவாக இருக்கும். வெல்லம் நம்ம கலந்து கொடுக்கும்போது ஸ்வீட் மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம திரண்டு வந்ததுமே வந்து ஒரு இது மாதிரி பிளேட்டில் வந்து நம்ம நெய் தடவின பிளேட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஆறுனதுமே நம்ம சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான அல்வா ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நம்ம சேனல் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.